இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் இவங்க சிங்கர், சாங் ரைட்டர், மியூசிக் கம்போசர் அண்ட் லிரிசிஸ்ட் மிஸ்டர் சந்திரன் அவங்க தான். ஹலோ சார், வணக்கம். ஹாய், வணக்கம். இந்த கிழக்கு வாசி அந்த நேம் எப்படி வந்தது? கிழக்கு வாசி அப்படின்னு கிழக்கு வாசலா? இல்லை கிழக்கு வாசி, கிழக்கு வாசியா? ஓகே. அது இத்தனை வருஷமும் அது தொடர்ந்துட்டு தான் இருந்தது. ரொம்ப அரிதான மக்கள் தான் கிழக்கு வாசியா, கிழக்கு வாசின்னு சொன்னதும் கிழக்கு வாசியா அப்படிம்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கையில் விட்டாங்க. ஏன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 100 பேர் கூட இருக்காது அந்த வார்த்தையை கரெக்டாக எனக்கு திரும்ப சொல்லி. கிட்டார் அத எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க கையில எடுத்தீங்க? சோகமரம் காதல் தோத்த கண்ணி அம்மா தூக்கு போட்டு செத்த மரம் பள்ளிக்கூடம் விட்டு பின்னாடி விடுதிலாடும் செல்ல மரம் பஞ்சாயத்து பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இந்த மரம். உங்களோட இந்த ப்ரொஃபஷனல் இதுதான் அப்படின்னு இருப்ப ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? வேலையில இருந்தா என்ன கல்யாணம் ஆயிருக்கும் உனக்கு அப்படிம்பாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மீடியாவில் இருந்தா, இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ரஜினி சார்ன்றது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. அவரை பார்த்துட்டா அவங்க லைஃப் மாறிடும். எனக்கு அந்த மாதிரி நடந்துருக்கு. பேண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. பேண்டு பேர் ஐயோ இருங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பேர் சொல்லுங்கண்ணா அப்படின்னா ரப்பர் பேண்டுன்றானுங்க. நீங்க பண்ண சாங்லே இந்த சாங் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எந்த சாங் சொல்றீங்க இது வரைக்கும் நீங்க பண்ண? கானா பாடும் காக்கா கூட்டம் பாட்டும் பீட்டும் தான் எங்களோட ஆட்டம் சென்னை போட்டும் சொல்லி காட்டும் கூறு போன மல்லி தோட்டம் எங்க. இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் இவங்க சிங்கர், சாங் ரைட்டர், மியூசிக் கம்போசர் அண்ட் லிரிசிஸ்ட் மிஸ்டர் சந்திரன் அவங்க தான். ஹலோ சார், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த மியூசிக் அந்த ஜேர்னி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு. ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க இந்த மியூசிக் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்றது? உங்க பேஷன் இதுதான் அப்படின்றத எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? நான் ஒரு இன்ஜினியர் பேசிக்கா. ஓகே. 2000 சரி ஓகே, ஒரு 10 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நிறைய ஊராக சுற்றுற வேலை அது. ஓகே. தனியாக ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய ரியலைஸ் பண்ணுவோம். ஜென்ரலாகவே எல்லா மனுஷங்களும் ட்ராவல் பண்ணும்போது அந்த ரியலைஸ் திங்ஸ், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு அவங்ககிட்ட இருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உணர்வோம். ஆக்சுவலாக நாம் என்ன தான் யாரையும் கேர் பண்ணிக்கல அப்படின்னா மற்றவங்க நம்ம நினச்சாலும் நாம் அவங்கள கேர் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் நம்மளை கேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் ஒரு நார்மலாக ஒரு ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அது வரும், புரிதல் ஒரு ஏற்படும். அந்த மாதிரி நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் தனியாகவே. அப்போது மியூசிக் எப்போவுமே போயிட்டுருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் மியூசிக் கேட்குற பழக்கம் ஜாஸ்தி, நிறைய பாட்டு கேட்குறது அந்த மாதிரி. அப்போது அந்த ஒரு 1.5 வருஷம் ட்ராவலில் இனிமேல் நம்ம மியூசிக் தான் பண்ணணும், இது நம்ம பண்ண முடியாது, இதையே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரன்னிங் பிஹைண்ட் நம்பர்ஸ், ரன்னிங் பிஹைண்ட் மணி, தட் டசன்ட் மேட்டர். பட் விஷயம் இருக்குது இன்னும் நம்ம பண்ணுறதுக்கு, நம்ம இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன சிங்கிங் கிளாஸ் அப்படிலாம் போய் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வேலையில் இருக்கும்போதே ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் ஒன்று சேர்ந்தேன் மியூசிக் பாடுறதுக்கு. நம்ம அது பண்ணால் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிலாம் நினச்சி நானே சூஸ் பண்ணி இங்கே ஒரு சென்னையில் இருக்கிற வெஸ்டர்ன் மியூசிக் அகாடமியில் போய் சேர்ந்தேன். அப்போது புதன்கிழமை அந்த கிளாஸ் எனக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நான் கரெக்டாக அங்கே போயிடுவேன். புதன்கிழமை மட்டும், வீக்லி ஒன்ஸ். ஆமாம், புதன்கிழமை மட்டும் எங்கே தமிழ்நாட்டுக்கு எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்துடுவேன். அங்கே 6 மணிக்கு நான் நிற்பேன். அந்த கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில், அந்த பாட்டு கேட்டே இருப்பேன். எக்ஸாமு இது யோசிக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கும்போதே எனக்கு இன்னொன்று தோணுச்சு, நம்ம இது எக்ஸ்போஷர் நமக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே என்னுடைய ஜாபை என்னோடய கோர் ஃபீல்டை குவிட் பண்ணிட்டு நான் ஐடிக்குள்ளே வந்தேன். நான் ஐடினா இப்போ ஐடியில் இருந்தால் கூட ஒரு 6 மணிக்கு வேலையை விட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் கால்ஸ் வரும், இந்த மாதிரி அது பண்ணோம் இது பண்ணோம், பார்த்துருக்கேன் நான். அதனால் நான் ஐடினா ஒன்றுமே இல்லை, அது முடிச்சுட்டு வந்தோம்னா யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல அப்படி சொல்லி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி அதில் போனேன்.
சனி ஞாயிறு லீவ் இருக்கும், சரி அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணலாம். நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தோன்னா காலையில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஓப்பன் மைக்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். அப்போது அந்த ஓப்பன் மைக்ஸில் தான் அந்த எக்ஸ்போஷர் கிடச்சிது. அங்கே தான் நடந்துச்சு. 2016 தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணது. அக்ராஸ் ஆல் ஆஃப் யுவர் சாங்ஸ் எந்த சாங் உங்களை ட்ரூலி கிழக்குவாசியை ரெப்ரசன்ட் பண்ணுது? கிழக்குவாசின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லா பாட்டும் நான் கிழக்குவாசியை தான் நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நான் தான் கிழக்குவாசி. ஸோ இந்த கிழக்குவாசி அந்த நேம் எப்படி வந்தது? கிழக்குவாசி வந்து நான் 2016 நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து வண்ணம்னு ஒரு பேண்டு வச்சுருந்தேன். பேண்டாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா நான் அந்த பேண்ட் கல்ச்சரில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ப்ளோரேஷன் அதில் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோரேஷன் இருந்தது, பேண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்புறம் ரொம்ப நிறைய நான் பசங்களோட நிறைய பேண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியே அப்படியே தான் நான் ஜாஸ்தி எக்ஸ்போஸ் ஆகியிருக்கேன் வெளியில். அதனால் நான் வந்து ஒரு பேண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு வண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேண்டு வச்சுருந்தேன். வண்ணம்னா கலர்ஸ், ஆப்வியஸ்லி நிறைய கலரில் நான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் அதை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து நான் ஐ ஹேட் டு ரீவேம்ப் வித் தி டீம். நான் அதை மாற்றலாம் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு ஒரு டைம் வந்தப்போ வேறு புது ஆர்டிஸ்ட் வந்தாங்க என் கூட வாசிக்கிறதுக்கு. அப்படி இருந்தபோது ஒரு ஒரு காம்படிஷன் நடந்துச்சு விஜயமால் நம்ம சென்னையில். அப்போ வந்து அந்த காம்படிஷனில் வந்து பேண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கும்போது என்னையும் கேட்டாங்க. நான் வரேன் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். அவங்க வந்து சரி பேண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்பர்லாம் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி பேண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. பேண்டு பேர் ஐயோ இருங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி ஃபோன் வச்சுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பேர் சொல்லுங்கண்ணா அப்படின்னா ரப்பர் பேண்டுன்றானுங்க, அப்புறம் பேண்ட் வித்துன்றாங்க, எதோ சொன்னாங்க வேடிக்கையா. ஸோ அவங்க பேண்டுனோடனே அந்த பேண்டை வச்சே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேண்டு இப்போ ஆக்சுவலாக ரப்பர் பேண்ட்னு ஒரு 100 பேண்ட் இருக்குது. ஓகே, ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பேண்டுன்னு வச்சே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், சரி ஓகே கிழக்குவாசி அப்படின்னு. அப்படின்னா என்ன ஒரு சரி அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஸோ ப்ரோ கிழக்குவாசின்னு பேர் வச்சுருங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படி உடனே வச்சதும் சரி என்னையா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாது சொல்லிட்டு வேண்டியதுதான். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்ன யோசித்து பார்த்தா எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ்னா அந்த லாங்குவேஜ் மேலே ரொம்ப மரியாதை, அதுதான் எல்லாமே எனக்குன்னு தோணும். ஐ ஃபீல் ஹாப்பி வென் எவர் திங்க் அபவுட் மை லாங்குவேஜ் இன் ஜென்ரல். ஏன்னா எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு அந்த மொழி, எவ்வளோ தூரம் இது ட்ராவல் ஆகிருக்கு, இவ்வளோ மனுஷங்களுக்கு வந்து ஆர்ட் ஆகட்டும் கல்ச்சர் ஆகட்டும் அதை வந்து கடத்திருக்கு அப்படின்ற நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஐல் பி ஆல்வேஸ் ப்ரவுட் அபவுட் தமிழ் த லாங்குவேஜ். அதனால் அப்போ வந்து கிழக்குவாசின்றது ஒரு பேர்லாம் கிடையாது, அது ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. கிழக்குன்றது கிழக்கு திசை, ஈஸ்ட், விச் மீன்ஸ் ஈஸ்ட். வாசிங்கிறது வசிக்கிறவங்கள தான் வாசின்னு, இப்போ காட்டுவாசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட சொந்த ஊர் வந்து கடலூர். ஓகே, கடலூரில் நான் வந்து பீச்சுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பீச்னால் பிடிக்கும். பீச் போயிட்டே இருப்பேன் அடிக்கடி. எனக்கு வந்து அவ்வளோவா நீச்சல் தெரியாது. ஆனாலுமே நான் நிறைய தடவை வந்து உள்ளே முழுகலாம் போய் எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். எனக்கே தெரியல எப்படின்னு அந்த மாதிரி நடந்தது. ஸோ பீச்னால் எனக்கு ஃபேன்சி. அதனால் எங்கே போனாலும் எனக்கு வீடு இல்லை தங்குற இடம்ன்றது வந்து இந்த பீச் கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐ சூஸ் டு ஸ்டே தேர். அப்படி இப்போ என் வீடும் அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் இருக்கிற வீடும். அதனால் கிழக்குவாசி அப்படின்றது கிழக்கில் நான் இருப்பேன், நான் எப்போவுமே கிழக்கில் இருப்பேன் அப்படின்றது அதான் பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு பேண்டுக்கு வந்து நேம் சொல்ல போய் கிழக்குவாசி அப்படின்றது இப்போ ஒரு உங்களோட ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கிழக்குவாசின்ற பேரில் தான் நான் லேபிள் வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் நம்ம கேலரி விஷன்லேயும் அந்த பேரில் தான் லேபிள் இருக்குது. ஓ சூப்பர் நைஸ். ஆமாம், அப்படி தான் நான் வெளியில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக. தென் கிட்டார் அதை வந்து எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கையில் எடுத்தீங்க? நான் வந்து இந்த 2016 ஃபெப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அப்போ வந்து நான் லக்ஷ்மண் ஸ்ருதின்னு இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இருக்குது, இன்னமும் இருக்குது. அவங்க ரொம்ப பெரிய, எல்லாருக்கும் நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பிராண்ட். அவங்களோட இடத்துல போய் நான் பாட்டு கற்றுக்கலாம், ஹிந்துஸ்தானி கற்றுக்கலாம். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் ஒரு டீச்சர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து
அவர் வந்து மல்டி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், ஒரு அசாமிஸ் அவர், சக்கரவர்த்தின்னு அவர் பேர். அவர்கிட்ட சேரலான்னு போனப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு டேவே அவர் இல்லை அங்கே. அப்போ வந்து என்கிட்ட எக்ஸசைஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் அசிஸ்டண்ட் வச்சு. அது பண்ணிட்ட பிறகு ஒரு பையன் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, ஜி என்ன ஜி நீங்கள் தான் புதுசாக வந்திருக்காங்களா பாடுறதுக்கு? ஆமாம். நீங்கள் ப்ரோ உங்கள் பேர்? பிரவீன் அப்படின்னு. ஹாய் பிரவீன், எப்படி இருக்கீங்க? பேசிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இங்கே டீச்சிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து கிட்டார் வாசிப்பேன், கிட்டார் கற்றுக்குறேன் இங்கே. ஓ சூப்பர் சூப்பர், வாசிக்கிறீங்களா அப்படி சொல்லி சும்மா நான் ஏதோ ஆடிஷன் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து வாசி ரொம்ப பிடிச்சிருந்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டெலாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டெலாம் கேட்பீங்களா? ஆமாம் நான் கேட்பேன், நானும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ராக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க தான் நாங்கள் ஜாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ராக் சாங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு. ராக்ன்றது எவ்வளோ பெரிய உலகம், எத்தனை வருஷம் நம்ம அதை கேட்காம இருந்திருக்கோன்னு அப்போ தான் நான் அதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் 9 years பேக். அப்புறம் அங்கேயே இன்னொருத்தர் கிட்டார் வாசிக்க வருவார். அவர் நானே ஒரு 3 பேர் சேர்ந்து கிட்டார், அவர் கிட்டார் வாசிப்பாங்க, நான் பாடுவேன். அப்படி இருந்தது. எனக்கு வந்து சும்மா கிட்டார் எடுத்து சும்மா அப்படி பிடிச்சிக்குவேன், எனக்கு பிடிக்க கூட தெரியாது அப்போ. அதுக்கப்புறம் 2017-18 வந்து என்னோடய காலேஜ் மேட் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து ஓடி போயிட்டு அவர் வந்து விஸ்காம் சேர்ந்துட்டார். விஸ்காம் சேர்ந்துட்டு அந்த டைமில் விஸ்காம் சேர்ந்தால் ஒரு கோர்ஸில் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு ஒரு கிட்டார் வாங்கியிருந்திருக்காரு. நான் மியூசிக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதும் 2017 ஜனவரி மாதம் என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கிட்டார் இருக்குது, அதை நீ எடுத்துக்கோ. சரி நான் அந்த கிட்டாரை வாங்கி வச்சுட்டேன். அது வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. இந்த பசங்க இருப்பாங்க, அவங்க வாசிக்கிறத பார்த்து ஓகே தான், சி மேஜரா ஓகே, அது மட்டும் தான் தெரியும் எனக்கு. சரி நான் வந்து அப்படியே இருந்தது 2 வருஷம் வீட்டிலே இருந்துச்சு. 2019 வந்து நான் ஃபுல் டைம் மியூசிக் எடுத்தேன் ஆக்சுவலாக. அப்போ தான் ஏன்னா நான் 2017 ஐ ஸ்டார்ட் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மனி த்ரூ மியூசிக். ஐ தரோலி பிலீவ் தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் மை ஆக்சுவல் டிட்டர்மினேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக். நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன் அந்த டைமில். நல்லா பாடணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்நேரமும் மியூசிக்னே இருப்பேன் அப்போது. ஏன்னா எனக்கு தெரியாது, என் வீட்டில் யாருமே மியூசிஷியன்ஸ்லாம் கிடையாது, ஆர்டிஸ்டே கிடையாது. நான் வரைகிறதுலாம் பார்த்தேன், என்னடா கிரிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க, பாடுறது என்னடா கத்திக்கிட்டு இருக்கேன்மா, அந்த மாதிரி தான் இருக்கும் என் வீடு, ஃபேமிலியில். ஆனால் சாங்ஸ் நிறைய கேட்பாங்க. அந்த இன்புட் தான் எனக்கு வந்து அதை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 19 வந்து சிச்சுவேஷன் ஹஸ் பிகம் வெரி டிஃப்ரெண்ட். நான் வந்து மியூசிக் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஒர்க்கெல்லாம் என்னால் பண்ண முடியல. அந்த ஒர்க் டைமிங்கும் மியூசிக் டைமிங்கும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்போ வந்து ஐ கோனா குவிட் அப்படி சொல்லிட்டு, நான் அப்போ வந்து ஒரு மீடியா சேனலில் இருந்தேன், சன் பிக்சர்ஸில் இருந்தேன் அப்போது. ஓகே. அதை விட்டுட்டு நான் வந்து இல்லை நான் வேலைலாம் பார்க்குறதில்ல, நான் அவங்கள ஏமாற்றிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் என் பாஸ்ட்டை சொல்லிட்டு நின்ட்டேன். அவர் சரி ஓகே நீ வந்து இந்த ஆடியோ லான்ச் மட்டும் வந்துடும் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ஆடியோ லான்ச், தலைவரோட ஆடியோ லான்ச் வந்தேன். அதுக்கு போயிட்டு அதான் நான் கடைசி நாள் வேலை செஞ்சது. ஓகே. அங்கே போயிட்டு ரஜினி சார்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் மியூசிக் எடுத்த பிறகு நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரஜினி சார்ன்றது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. அவரை பார்த்துட்டா அவங்க லைஃப் மாறிடும். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கிட்டார் நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். யாருக்குமே தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே. கிட்டாரை வந்து சரி பண்ணணும் அப்போ தான் எனக்கு தெரியும். எல்லாருமே வீட்டில் வந்து நிறைய கிட்டார் வச்சுருப்பீங்க. அந்த கிட்டாரை வந்து வாசிக்க முடியலன்னு நீங்கள் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நீங்கள் சரி பண்ணணும்னு நினைங்க. ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டா அது வாசிக்கிற ப்ளேபிலிட்டி கிடைக்கும். அதை நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏப்ரல் 2019 ஜூலையில் வந்து நாங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 songs எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தோம். இட் டின் கம் அவுட் வெல். எப்போ? 2019 ஜூலையில். அப்போ வந்து சரி இது ஸ்க்ராப் பண்ணலாம் அப்படி சொன்னது என்னோடய பேண்ட்மேட்ஸ் கோச்சிக்கிட்டு தே ஆல் வெண்ட் அவே, தே ஆல் லெஃப்ட் மீ வித் நத்திங். நான் வந்து எனக்கு இவ்வளோ நாளாக அவங்க தான் பேக்கிங் இருந்தாங்க, வாசிப்பாங்க எல்லாம். திடீர்னு அவங்க இல்லைன்னு என்ன பண்ணுறது தெரியாமல் நான் வந்து நானே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிட்டாரை. யார்கிட்டையும் சொல்லாமல், யார்கிட்டையும் தெரிவிச்சிக்காமல் கிளாஸ் போய் ஒரு இடத்துல அங்கே ஒரு கிளாஸு கிட்டாரை தாண்டி எனக்கு லைஃப் சொல்லிக் கொடுத்தாரு அந்த வாத்தியார். அவர் ஸ்டீவ் ஆர்ட்ஸ்னு, லேட் ஸ்டீவ் ஆர்ட்ஸ். ஹீ இஸ் அன் அமேசிங் டீச்சர். ஹி யூஸ் டு பி அன் அமேசிங் டீச்சர். ஹி வாஸ் அ ஜீனியஸ். இப்போ அவரெல்லாம் ஆனால் அவங்களோட பசங்க பயங்கரமாக வாசிச்சுட்ருக்காங்க, அவங்க வேறு லெவல் மியூசிஷியன்ஸ். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய
மியூசிக் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி 2020 எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டோமா, என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல. சரி கிட்டார் எடுத்து வச்சு வீடியோ போடுவோம்னு சொல்லி கிட்டாரை வச்சு பாடி வீடியோ போட்டதுக்கப்புறம் ஐ டோல்டு த வேர்ல்ட் தட் ஐ கேன் ப்ளே கிட்டார் அண்ட் சிங் அப்படின்ட்டு. அப்படிதான் உங்களோட கிட்டார் அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் இப்போ ஃபேமிலியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் பாடினாலே அவங்க என்னடா கத்துற அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து யூஸ்வலாக வந்து எல்லாரும் நம்மளை கலாய்க்கிறதுக்காக கேட்பாங்க. பட் உங்களோட இந்த ப்ரொஃபஷனல் இதுதான் அப்படின்னு இருப்ப ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? அது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். ஒரு டைம் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. திடீர்னு டிவியில் வரும்போது அடுத்த நாள் டிவியில் வரலன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் டிவியில் வரும்போது இல்லை 7 மணிக்கு அந்த சேனலில் வச்சாங்கன்னா நான் டிவியில் இருப்பேன். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஓகேன்னு இருக்கும். அதே அன்றைக்கி 7 மணிக்கு அவங்க சேனல் ஆன் பண்ணலன்னா அந்த டிவியில் நான் இருக்க மாட்டேன். அதனால ஆப்வியஸ்லி அவங்க பார்க்கல. அன்றைக்கி அவங்க கடுப்பாக தான் இருப்பாங்க. இப்படி தான் அது. சில சமயம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, சப்போர்ட்டிவாக ஃபீல் ஆகும், பரவாயில்ல நமக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. சில சமயம் நமக்கு அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் தேவைப்படும். அப்போ வந்து அவங்க கோவப்படுவாங்க. நீ வேலையில் இருந்தால் என்னது கல்யாணம் ஆகிருக்கும் உனக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மீடியாவில் இருந்தால். அந்த மாதிரி இருக்குது பிரச்சனை. ஸோ இதுதான் சப்போர்ட்ன்றது. we can do whatever we want when we do music or when we follow our passion. அதை சின்சியராக நல்ல மோட்டிவேஷனோட நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நம்ம ஆர்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இட் வில் கிவ் அஸ் எவ்ரிதிங் we want அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ ஃபேண்டசி வேர்ல்டு அந்த மாதிரி சாங்ஸ் வரப்போ அதில் வைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது புது சவுண்ட் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம், எனக்கு வந்து எதுவுமே புதுசு இல்லை, எல்லாமே இருக்கிறது தான். எல்லாமே பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ பட் வந்து அதை நீங்கள் பண்ணும்போது அதை எப்படி வந்து வெளி கொண்டு வரீங்க அப்படின்றதுல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இப்போ பண்ணிட்டுருக்கீங்களா? நியூவாக கொடுக்கலாம், நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பட் உங்களோட ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும்ல, அதில் எப்படி கொடுக்கலாம் அப்படி ஏதாவது எனக்கு வந்து அதை நான் வந்து லிரிக்கலி ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு எக்ஸ்பிரஸ். ஓகே. நான் நிறைய படிக்கிறவங்கலாம் கிடையாது, நிறைய புத்தக வாசிப்பெல்லாம் அந்த பழக்கம்லாம் ஜாஸ்தி கிடையாது. ஆனால் வந்து ஐ ஆல்வேஸ் ட்ரை டு இன்ட்ரடியூஸ் வெரி குட் ஓல்டு வேர்ட்ஸ் இன் மை சாங். அந்த வேர்டை வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 25 வருஷத்துக்கு தமிழ் பாடல்களில் இருந்திருக்காது அந்த வார்த்தை. நான் வந்து வேணும்னே அந்த வார்த்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லி ஒரு பாட்டிலையும் வைப்பேன். அது ஏன் அப்படின்னா ஐ திங்க் ஹவு மச் தி லாங்குவேஜ் க்ரோஸ், அதே அளவுக்கு இட் இஸ் கெட்டிங் டெஸ்ட்ராய்டு. ஒரு பக்கம் பீப்புள் ஆர் ஃபர்கெட்டிங் வேர்ட்ஸ். எவ்ரி லாங்குவேஜ் ஹேஸ் தி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்குது. அது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா அதான் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப பழைய வார்த்தையை எடுத்து அந்த பாட்டுக்குள்ளே வைப்பேன், இல்லைன்னா இல்லாத ஒரு வார்த்தையை எடுத்து வைப்பேன், எங்கேயுமே இல்லாத வார்த்தை அந்த மாதிரி. ஆமாம், ஒரு பாட்டு அது வார்த்தையே கிடையாது, அந்த வார்த்தை புழக்கத்திலே கிடையாது. ஸோ எனக்கு காப்பிரைட்டே எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது அந்த பிரச்சனையே எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அந்த பாட்டில் சீமை அள்ளி பூங்கொடின்னு யூஸ் பண்ணியிருப்பேன். சீமை அள்ளின்னு ஒரு பூ கிடையாது. அல்லி வந்து கொடியில் மலராது, செடியில் தான் மலரும். அல்லி செடி தான் இருக்குது. ஸோ சீமைனா வந்து ஊருக்கு வெளியிலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்டர் அந்த மாதிரி. அங்கே வந்து யாரும் பூ வளர்க்க முடியாது, பூ வளர்க்க மாட்டாங்க. தண்ணி ஊற்றி நம்மளாம் பார்த்துக்கிட்டா தான் பூ வளரும். ஆக்சுவலாக அதுவாக வளர்றதுலாம் வந்து காட்டு பூவெலாம் வேறு அந்த காட்டு மல்லி அந்த மாதிரி விஷயம்லாம் அதுவாக மலரும். ஆனால் வந்து சீமை அள்ளின்னு சீமையில் எந்த பூவும் பூக்காது, அதுவும் அல்லிப்பூ பூக்காது. அதனால் சீமை அள்ளி பூங்கொடின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து இல்லாத ஒரு வார்த்தை. அந்த மாதிரி சும்மா ஒரு கிமிக் மாதிரி நான் ஒரு இடத்துல வச்சு, அது என்னென்னா அவங்க தேடட்டும். அப்படி ஒரு நாள் நம்ம பாட்டெலாம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அது தேடட்டும் அந்த வார்த்தை என்னென்னு. அப்போது அந்த ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னா அப்போ என்னோட விக்டரி என்னன்னு நினைக்கிறேன்னா, அங்கே அவங்க அந்த வார்த்தையை தேடி இருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் தி சொசைட்டி ஹஸ் கம் ஃபார்வர்ட் டு சர்ச் அபவுட் அ வேர்ட் அப்படின்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தோணுது. அந்த மாதிரி பண்ணுவேன் நான் எல்லா பாட்லையும். அதுதான் நான் புதுசாக ட்ரை பண்ணுறது. சவுண்ட் வைஸ்னால் வந்து ஐ இன்ஸ்பயர் அ லாட் ஃப்ரம் வெஸ்டர்ன் மியூசிக், ஹிப்ஹாப், ஆர்என்பி, ராக் எல்லாம் ரொம்பவே. ராக்கிங் இப்போலாம் வந்து ராக்லாம் பெருசாக தான். தமிழில் வந்து ஒரு பேண்ட் இருக்குது, ஊருக்கான ஒரு பேண்ட் இருக்குது, ராக் பேண்டு. தே ப்ளே பங்க் ராக், அந்த 2 ஜான்ராக வாசிப்பான். நான் வந்து ஒரு பேண்டோட அசோசியேட் ஆகிருக்கேன், சுருட்டு அப்படின்னு ஒரு பேண்டோட அசோசியேட் ஆகிருக்கேன். அவங்க வந்து தே ப்ளே பியோர் ராக் வித் தமிழ் லிரிக்ஸ். ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ராக்கு தான் நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கோம் அந்த பேண்டில். அதில் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட்
த பேண்ட் விச் ரியலி கிவ்ஸ் அ பியூர் ராக் சவுண்ட் அண்ட் ஆல்சோ இட் ஒன்ட் டெஸ்ட்ராய் த லாங்குவேஜ் அப்படின்னு. இது அமையிறதே பெரிய விஷயம், எங்கேயுமே அமையாது. இப்போ வந்து ஒரு ஜெர்மன் ராக் பேண்ட் இருக்குது அப்படின்னா, பெரிய பேண்ட் அவங்க அப்படின்னா, அவங்க இங்கிலீஷில் எழுதுவாங்க சில பாட்டு. அதே சமயம் அவங்க ஜெர்மனிலையும் எழுதுவாங்க. ஜெர்மனியில் அவங்க எழுதும்போதும் அந்த ராக்கோட எசன்ஸ் காணாமல் போகாமல் அப்படியே இருக்கும். அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு அது மாதிரி ஒரு பேண்டாக அமைஞ்சிருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஸோ எதுவுமே புதுசு இல்லைன்னு சொன்னது தான். வி ஆர் ட்ரைங் டு கெட் நியூ ராக் சாங் விச் இஸ் ரியலி ஓல்டு. ராக்குன்றது ஓல்டு, அதை நாங்கள் இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படி தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி, உங்களுக்கு ஃபேவரட்டான பேண்டுனா எந்த பேண்டாக இருக்கணும்? லைக் வெஸ்டர்னில் இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கட்டும், உங்கள் ஃபேவரட் பேண்ட் மியூசிக்? எனக்கு ஃபேவரட்னா லெட் ஜெப்லின்னு ஒரு பேண்ட் இருக்குது. ஓகே. லெட் ஜெப்லின், தே ஆர் ஃப்ரம் யூகே. அவங்கள மாதிரி ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பேண்ட். எப்படின்னா, இப்போது பேண்டுன்ற கல்ச்சர் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு 20 வருஷம் கழிச்சு மேபி நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து வெளிநாட்டிலலாம் எப்போவோ அவங்களாம் 60 வருஷம் முன்னாடியே அங்கே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆமாம், தே டெடிகேட் தெம் செல்ஃப் டு த பேண்ட் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஜிம்மி பேஜ்ன்றவர் தான் அந்த லெட் ஜெப்லினை வந்து உருவாக்குறாரு. அது 4 பேர் பேண்டில் 20 வருஷம், கரெக்டாக 12 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. 12வது வருஷம் வந்து அவங்க ட்ரம்மர் இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்ல. நைட்டு தூங்கி காலையில் எழுந்திருக்கல. அதோட அஸ்தமனம் ஃபார் லெட் ஜெப்லினும் அவ்வளோதான், டிஸ்பேண்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேண்டை வந்து கண்டினியூ பண்ணல. தே த்ரீ ஆஃப் தெம் செப்பரேட்டட் அண்ட் அவங்க தனியாக அங்கங்கே போய் உலகம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ வந்து நிறைய பேண்ட்ஸ் நம்ம லைக் அந்த சவுத் கொரியா எடுத்துக்கலாம், ஜப்பான், சைனா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் லைக் இந்த யூஎஸ் நிறைய பேண்ட்ஸ் வந்து உருவாகிட்டே வருது. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க பேண்டில் ஏதாவது ஒரு பேண்ட் எனக்கு இந்த பேண்ட் பிடிக்கும் அப்படின்னா எந்த பேண்ட்ஸ்? பேண்டாக வந்து பார்சல்ஸ்னு ஒரு பேண்டு. அவங்க ஆமாம், பார்சல்ஸ். ஓகே. ஆமாம், பார்சல்ஸ் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக ஆஸ்திரேலியன் பாய்ஸ், மெல்போர்ன் பாய்ஸ். அவங்க மெல்போர்ன் சிட்னி கலந்து நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு மியூசிக் மேலே பேஷன்னு. இப்போது வந்து வேர்ல்டு மியூசிக்கோட ஃப்யூச்சர்னு பார்த்தா அது ஃப்ரெஞ்ச் மியூசிக் தான். ஃப்ரெஞ்சில் பண்ணுறது தான் நம்மலாம் பண்ணிகிட்ருக்கோம் உலகம் ஃபுல்லாக. ஸோ எப்போவுமே ஃப்ரெஞ்சு தான் வந்து ஆல்வேஸ் அஹெட் இன் மியூசிக் அண்ட் சவுண்ட் ஆஃப் மியூசிக். அது எல்லாத்துலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்யூச்சரை கணிச்சிட்டு அங்கேருந்து பெர்லின் போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டா அவங்க அங்கே தான் மியூசிக் பண்ணிருந்தாங்க. இப்போது தே ஆர் நாட் தட் மச் ஆக்டிவ், பட் ஸ்டில் பார்சல்ஸ் அவங்க அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அவங்க மூவ் ஆகிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணதுனால எனக்கு அவங்க கொஞ்சம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக தோணும். மற்றபடி நிறைய பேண்ட்ஸ் இருக்குது, நிறைய கிரேட் பிளேயர்ஸ் இருக்குது. லே எம்பெரட்டஸ்னு ஒரு ஃப்ரெஞ்ச் பேண்டு, அவங்களும் ரொம்ப நல்ல சவுண்டிங் இருக்கும். அவங்களும் எலக்ட்ரானிக் சவுண்ட் தான், ஆனால் அந்த எலக்ட்ரானிக் சவுண்ட் வந்து இட் வில் டச் டீப் அந்த மாதிரி. அப்புறம் கிரெட்டா வான் ஃப்ளீட்னு ஒரு ராக் பேண்ட். அவங்க வந்து ரொம்ப நல்ல ராக் பேண்டு ஹூ ஆக்சுவலி டூ எக்ஸாக்ட் திங் வாட் லெட் ஜெப்லின் டிட். அவங்கள மாதிரியே பாட்டு பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே பாடுவார் அந்த சிங்கரு, அவங்கள மாதிரியே கிட்டார் வாசிப்பார் அந்த கிட்டாரிஸ்ட்டு. அவங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அந்த மாதிரி அது ஒரு பேண்டு பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன, ஓல்டு ஜாப்பனீஸ் பேண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் பண்ண சாங்லேயே வந்து இந்த சாங் எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எந்த சாங் சொல்லுவீங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில்? ஆல் டைம் ஃபேவரட், அது வந்து க்ளோஸ் டு ஹார்ட். அது வந்து இது கடைசியாக என்ன பாட்டு பண்ணாலும் அதுதான் அப்படி வந்துடும். ஸோ ரிப்பீட்டடில் போகிறதுனால. ஆமாம், அது அப்படி எதுவும் சப்ஜெக்டிவாக இல்லை. ஐ ஆல்வேஸ் என்ஜாய் த சாங்ஸ் விச் எவர் வெனெவர் ஐ சிங். என்னோட பாட்டு எப்போ பாடினாலும் ஸோ ஆல் டைம் அப்படின்னு இல்லை, எல்லாமே கேட்பீங்க. ஆமாம், என்னோடய பாட்டுங்க எப்போ பாடினாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அதனால் ஐம் ஹாப்பி. ஆனால் அதை தாண்டி அந்த பாட்டுங்க வந்து ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுவே எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அப்படிலாம் நடந்திருக்கு. சில பாட்டு, ஒரு பாட்டெலாம் வந்து பார்த்தா ஒரு முதல் வார்த்தையும் 2வது முதல் வரியும் 4வது வரியும் இப்படி எடுத்து போட்டால் வேறு ஒரு மீனிங் தந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நம்மளா எழுதுறதுன்னு யோசிக்காமல் அதுவாக எங்கேருந்தோ வருதுன்னு அது பாட்டு எடுத்து வச்சு எழுதும்போது அது என்னவோ பண்ணுது, அது ஒரு மேஜிக் தருது. எனக்கு வந்து ஆலமரம்னு ஒரு பாட்டு என்னோடது இருக்குது. நான் முத கம்போஸ் பண்ண பாட்டு தான் 2016.
அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் எமோஷனல் ஆவேன் எப்போ பாடினாலும் அந்த பாட்டு பாடும்போது எமோஷ்னல் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும். மரம்லாம் பிடிக்கும்னா இதுதான் இப்போவே அப்படி தான் ஆகிடும் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறனாலே. ஏன்னா இங்கே குளோபல் வார்மிங்ன்ற விஷயத்தில் நான் ரொம்ப வருஷமாகவே அதில் நான் ரொம்ப இதுவாகிட்ருக்கேன். நானே எஃபெக்ட் ஆகிற மாதிரி என்னையே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் எந்த அளவுக்கு வீணாகிட்ருக்கேன் குளோபல் வார்மிங்கால், நான் எந்த அளவுக்கு வீணாக்கிட்டு இருக்கேன் அதையும் அப்சர்வ் பண்ணுவேன். ஆனால் வேறு வழியே இல்லாமல் இப்படி இருக்குது. சரி, பிளான்டிங் ட்ரீஸ்ன்றது தான் ஒரு நல்ல விஷயம். அப்போ அதை தான் நம்ம எஃபாரஸ்டேஷன் வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அதை ப்ரொமோட் பண்ண எந்த பெரிய மனுஷங்களும் வரமாட்டாங்க. அது பிரச்சனைன்னு சொல்லி நான் அந்த ஆலமரம் பாட்டில் இருக்கும். ஜாக் டேடிஸ்னு ஒருத்தர் எழுதின கவிதை அது. ஒரு ஓப்பன் மைக்கில் அவர் அந்த கவிதையை வாசிச்சுட்டு இருந்தார். அதை பார்த்து நான் அதை டியூன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதை டியூன் பண்ணி அந்த பாட்டு பண்ணேன். அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு சாங். அது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். நான் முத கம்போஸ் பண்ண பாட்டு. ஓகே. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் ஆலமரம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபியூ லைன்ஸ் வித் அந்த மியூசிக்கோட. ஷூர். ஒத்த காலு கருப்பையான உண்டி படுக்கும் சோகமரம், காதல் தோத்த கன்னி அம்மா தூக்கு போட்டு செத்த மரம், பள்ளிக்கூடம் விட்டு பின்னாடி விடுதிலாடும் செல்ல மரம், பஞ்சாயத்து பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இந்த மரம். எங்க ஊரு ஆலமரம், எங்க ஊரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்க ஊரு ஆலமரம், எங்க ஊரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம். ஓ பச்சை கிளியும் பருந்துகளும் ஒன்னா வாழும் வீட்டு மரம், வெட்டி பயக காசையெல்லாம் வீணா திங்கும் சீட்டு மரம், தண்டல்கார உட்கார்ந்து பைசல் பண்ணும் வட்டி மரம், தொட்டில் ஒண்ணு கட்டி வச்சா உள்ள போடும் குட்டி மரம். எங்க ஊரு ஆலமரம், எங்க ஊரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்க ஊரு ஆலமரம், எங்க ஊரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம். வாவ், இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சாங். இது நம்பவே முடியல. என்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பாடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ட் கிழக்கு வாசல், கிழக்கு வாசி, சாரி இது வேணாம் இல்லை ஆக்சுவலாக இது நான் வந்து உள்ளே வைக்கணும்னு நினச்சேன். எப்படின்னா அந்த ஒருத்தர் கேட்டார்ல பேர் என்ன, பேண்டு பேர் என்ன, கிழக்கு வாசி அப்படின்னு. கிழக்கு வாசலா? இல்லை கிழக்கு வாசி, கிழக்கு வாசியா? ஓகே. அது வந்து இத்தனை வருஷமும் அது தொடர்ந்துட்டு தான் இருந்தது. ரொம்ப அரிதான மக்கள் தான் வந்து கிழக்கு வாசியா, கிழக்கு வாசின்னு சொன்னதும் கிழக்கு வாசியா அப்படிம்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கை கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 100 பேர் கூட இருக்காது அந்த வார்த்தையை கரெக்டாக எனக்கு திரும்ப சொன்னது. சாரி. ஓகே, நெக்ஸ்ட் கிழக்கு வாசி. அந்த ஒரு வார்த்தை வந்து நீங்க ஒரு பாடல்ல வச்சிருப்பீங்களா அந்த சாங்? அது வந்து அது வந்து எப்படி என்னாச்சுன்னா, நான் அந்த சன் பிக்சர்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது வடச்சென்னை படம் வந்துச்சு. வடச்சென்னை படம் வரும்போது நான் அப்போ ஒரு சர்ப்ரைஸ் கம்பெனி, சர்ப்ரைஸ் மச்சின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க இங்கே, அந்த கம்பெனியோட பாட்டு பாட போவேன். சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 1000 சர்ப்ரைஸ் மேலே பண்ணியிருப்பேன் நான். நிறைய பேர் வந்து மகிழ்ச்சி பாடுறதுன்றது ரொம்ப வருஷ பிளான், அது என்னோடய ஐடியா. அது நடந்தது அந்த கம்பெனி மூலமாக. இட் ஹேப்பன்ட். நிறைய பேர் போய் சர்ப்ரைஸ் பண்ணி பாடுறது அது நடந்துச்சு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு நாள் வந்து சேன் நம்ம வந்து காசிமேடு மார்க்கெட் போய் நம்ம நாளைக்கு வந்து கானா பாட்டு பாட போகிறோம், அப்படி வந்து நம்ம வடச்சென்னை படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். வடச்சென்னை படம் ப்ரொமோட் பண்ணாமல் அது நல்லா தான் ஓடிட்டு, நம்ம என்ன ப்ரொமோட் பண்ணோம், இல்லை வடச்சென்னை மூலமாக நம்ம ப்ரொமோட் ஆகிக்க போகிறோம் அப்படின்னு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு என்ன பாட்டு பாடணுன்னா, நீ ஏதோ ஒரு 4-5 கானா பாட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. நான் ஏன் இன்னொருத்தவங்க பாட்டு பாடணும், நானே என்னோடய பாட்டு பாடுறேன், நானே ஒரு பாட்டு எழுதுறேன். சரி நாளைக்கு காலையில் ஷூட் ஆகுது, மணி 11 ஆகிடுச்சு ஏற்கனவே. நான் வந்து என்னுடைய அப்போ சரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அப்போ நான் ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் அ லாட். அந்த டைமில் எழுதுறது தான் யோசிச்சுட்டு இருப்பேன் மண்டையில்.
அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவர் ராயபுரம் தான், அவரை கூப்பிட்டு சரி வா வீட்டுக்கு வா அப்படி சொல்லி வந்ததும் உங்கள் ஏரியா பற்றி ஏதாவது 4 வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன். எங்கள் ஏரியாவில் மீன் விற்பாங்க, வலையெல்லாம் பிரித்து கிடக்கும், போட்டு வரும், ஹவுசிங் போர்டு இருக்கும். சரி ஓகே சொல்லிவிட்டு சரி அதெல்லாம் வார்த்தைலாம் எடுத்து போட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணேன். ஆனால் ஓகே எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து நாங்கள் எங்களை கொண்டு போய் விட்டதும் ஒரு மீன் மார்க்கெட்டு தான். ஆனால் நான் வந்து நார்த் மெட்ராஸை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது வட சென்னையில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, தேவர் லிவிங் தேர் ஃபார் லாங் டைம். அதை வந்து இங்கே நடக்கிற பொலிட்டிக்கல் பிரச்சனைகளால் தே ஆல் வேனிஷ் தெம். அவங்களெல்லாம் அவங்களோட இடத்த விட்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சாங்க. அது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. மெட்ராஸில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதை இந்த பாட்டில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அது சின்ன சின்ன வேர்டில் அது வச்சுருப்பேன். இட்ஸ் ரியலி a கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சாங். அதனால அந்த வார்த்தை வர இடத்துல அப்படி இருக்கும். அதை நான் அங்கிருந்தே பாடுறேன். கானா பாடும் காக்கா கூட்டம், பாட்டும் பீட்டும் தான் எங்களோட ஆட்டம், சென்னை போர்ட்டும் சொல்லி காட்டும், கூறு போன மல்லி தோட்டம், எங்க பாஷை எங்களுக்கு வெயிட்டு, இன்டிசென்டா தெரிஞ்சா அது உன்னோட பாட்டு, கடிகாரம் உள்ள போல நிக்காம ஓடுவோம், ஊருக்குள்ள பிரச்சனைனா ஒன்னா போடுவோம், புயலே வந்தாலும் வரலாம டர்னுவோம், இந்த உப்பு காத்து இல்லாட்டி செத்தே போயிடுவோம், வெள்ள வேட்டி ஆனாலும் வடக்கே வாசி, நெஞ்ச தூக்கி சொல்லும் நாங்க கிழக்கு வாசி, மீனையெல்லாம் கரைக்கு வந்து ஏலம் போகும் ஊரு எங்க காசிமேடு தானே வட சென்னையோட ஸ்டாரு, கடலுக்குள்ள போனா தானே எங்களுக்கெல்லாம் சோறு, கரையோரம் வாழ்ந்த கூட கரையெல்லாம் மனசு பாரு, ஊட்டாண்ட சோ காட்டும் பிள்ளைங்கெல்லாம் கீது, பிலிப்பிலின்னு இறங்கும் ஏதோ சீனா சின்ன பாரு, சிலிப்பின்னு நிப்பாண்டா ஐட்டங்கார நாட்டம், கிட்ட போய் பேசலன்னா ஐடி பாய்ஸ் கூட்டம், டோலாக்கு திப்பிலி பப்பா கப்பலி பப்பா கல்பி, சல்போத்ரி செல்பானா எடுப்போண்டா செல்பி, டோலாக்கு திப்பிலி பப்பா கப்பலி பப்பா கல்பி, சல்போத்ரி செல்பானா எடுப்போண்டா செல்பி. வாவ், ஒரு நல்ல வைபான ஒரு சாங்கா இருக்கு. இது எப்படி ஒரே நைட்ல நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க? அவ்வளோதான். 11 மணிக்கு ஆரம்பித்தோம், ஒரு 2 மணிக்கு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். காலைல 4:30 மணிக்கெலாம் வர சொன்னாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக ஒரு 6 மணிக்கு போனேன். அவ்வளோதான். அப்படிதான். நல்ல வைபான சாங்கா வந்து கொடுத்துருக்கீங்க. அது ஒரே நைட் ஃபுல்லா கூட இல்லை, 11க்கு ஸ்டார்ட் பண்ணி தூக்கு முடிச்சுட்டு. அதான் நான் சொன்னேன், நான் வந்து அப்போ வந்து எனக்கு எழுதுறது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம், அதை யூஸ் பண்ணலாம், இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று. ஆனால் இந்த பாட்டை பற்றி நான் யோசிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்றைக்குமே யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அதான் இட்ஸ் ஆல் தி ஆர்ட், மதர் நேச்சர் அந்த கொடுக்குற கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன்.